சித்தி சித்தி பாத்ரூம்ல தண்ணி வரல சித்தி. சித்தி பாத்ரூம்ல தண்ணி வரல. சித்தி பாத்ரூம்ல தண்ணி வரல. நீ என்ன சொன்ன? பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு சொன்னேன். நான் என்னன்னு பாக்குறேன். உங்க சித்தப்பா கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஒழுங்கான பிளம்பரை கூட்டிட்டு வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லி. ஆனா அவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு. தண்ணி வருது சித்தி. இப்போ நீங்க போங்க சித்தி. சுமன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா இப்பவே என் வீட்ல இருந்து வெளியில போயிடு. நாளையில இருந்து நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. போ. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க மேடம். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. சொன்னா புரியாது. போ இங்க இருந்து. அப்புறம் நீ ஒரு வேலைக்காரியோட இப்படி பண்றதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சித்தி என்ன மன்னிச்சிருங்க சித்தி. சித்தப்பாட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். மன்னிச்சிடுங்க சித்தி. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும் சித்தி. ப்ளீஸ் சித்தி என்ன மன்னிச்சிட்டான்னு சொல்லுங்க சித்தி. ப்ளீஸ் சித்தி. சரி அப்படியா? நீ பாதியில விட்ட மேட்ச இப்ப கண்டினியூ பண்ணு, ஒரு புது பிளேயர் கூட. எனக்கு ஒன்றும் புரியல. நீ அவ்வளோ அப்பாவி ஒன்றும் கிடையாது. சித்தி நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஆமா ரொம்ப டயர்டா இருக்கேன். இந்தாங்க சூடா பால் குடிங்க, உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். தேங்க்யூ. குடிங்க சித்தி. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சரி வா வந்து உட்காரு. சரிங்க சித்தி. சரி சித்தி உங்க காலை பிடிச்சு விடவா? Are you sure? Yes, I'm damn sure. ஓகே. சித்தி உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சித்தப்பா உங்களை சரியா கவனிச்சிக்க மாட்டேங்கிறாருல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், உங்ககிட்ட ரொம்ப வேலை வாங்குறாரு, ஆனா உங்க மேல பாசம் காட்டவே மாட்டேங்கிறாரு. பரவாயில்ல சோனு, உன் கையில நிறைய மேஜிக் இருக்கு. ஆமா சித்தி. நீ சொன்னது உண்மைதான். உங்க சித்தப்பா என்னை கவனிக்கவே மாட்டாரு. அப்புறம் அவருக்கு இந்த மாதிரி மசாஜ் கூட தெரியாது. இதுக்கு என்ன, இன்னும் நிறைய மசாஜ் எனக்கு தெரியும். ஷோல்டர் மசாஜ் பண்ணட்டுமா? நிஜமாவா? ஷூர். சரி சித்தி, நான் மானிஷ் கூட நல்லா பண்ணுவேன்.
அது வேணா பண்ணவா? சரி சித்தி, நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு நல்லா காதலிக்கவும் தெரியும். அப்ப காதலி, உன்னை யார் இப்ப தடுத்தது? சித்தப்பா, சுரேஷ், நீங்களா? வேண்டாம் வேண்டாம் சித்தப்பா, விட்டுருங்க. வேண்டாம். என்ன ஓடிட்டு இருக்கு? சுரேஷ், ப்ளீஸ், தப்பா ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி என் பேச்சு ஒரு தடவை கேளுங்க ப்ளீஸ். வாய் மூடு. எனக்கு விளக்கம் தேவையில்லை. இந்த மாலையை பிடிங்க. உன்ன கையில கூட. சுரேஷ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேர் காதலுக்கு நான் கல்யாணங்கிற பேரை கொடுக்கறேன். எங்க 2 பேரும் மாலையை மாத்தீங்க. சுரேஷ், வேண்டாம். என்ன நல்ல நேரம் கடந்துகிட்டு இருக்குடி. சீக்கிரம் 2 பேரும் மாலையை மாத்துங்க. சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. டாய், மாலை மாத்து. போடு. போடுறாங்கற. ப்ளீஸ் சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க. போடு சீக்கிரம். போடு. கல்யாணம் ஆயிடுச்சு. சித்தப்பா, விடுங்க சித்தப்பா. விடுங்க சித்தப்பா, வேணாம். விடு. விடுங்க சித்தப்பா, வேணாம். ஷூட் ஹிம் கமல். இவனை சுற்று, இவனை கொன்னுடு. அப்புறம் நமக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். ஏன் சுட துணிஞ்சிட்டு இல்ல நீ? என்ன சுட போறல? என்ன பண்ணிட்டு இருக்க கமல்? நான் உன்னோட காதலனாச்சு. கோமல், சுட்டு தள்ளு. நம்ம காதலுக்குள்ள விரிசல் ஏற்பட காரணமே வந்தா. வேணாம் கமல், போட்டு தள்ளு. என்ன சுற்றாத. வேண்டாம். சாரி சுரேஷ், சாரி மை யங் லவ் சோனு. நீங்க 2 பேருமே என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா உங்க 2 பேர்ல நான் யாரையாவது ஒருத்தரையாவது உயிரோட விட்டுருந்தேன்னா அப்புறம் வாழ்க்கை பூரா துரோகிங்கிற பேரை சுமக்க வேண்டியது வரும்.
அதனால உங்க ரெண்டு பேரையும் கொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆ, ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் ஜீவன் நகர்ல இருக்கிற சன்ஷைன் பங்களால இருந்து கோமல் பேசுறேன். பங்களா நம்பர் 402. சார், இங்க சித்தப்பாவும் அவங்க அண்ணன் பையனும் ஒருத்தர் சுட்டுக்கிட்டாங்க. ப்ளீஸ் நீங்க சீக்கிரம் வாங்க. சரி.